ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, அன்பா இந்த நேரத்திலே உங்களுடைய பாதத்திலே வரத்தக்கதாக கிருபை கொடுத்த நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இருந்த ஜூம் மூலமாக இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் ஒருமுகப்படுத்தி உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை தாரும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. இந்த நாளிலே நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தேவதாசன் புனித குவிண்டின் என்ற ஒரு பரிசுத்தமானவர்களை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேத பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டது உங்கள் எஜமான்களை தேர்ந்தெடுங்கள், உங்கள் எஜமானை தேர்ந்தெடுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த வேத பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 29. இதிலே கொடுக்கப்பட்ட மனப்பாட வசனமானது 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கொடுக்கப்பட்ட இந்த புனித குவிண்டினானது இளம் வயதிலேயே கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்காக, அவருக்கென்று வாழ்வதற்காக இளம் வயதிலேயே அவர் தேவனை தேடி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ரோம குடிமகனாக புனித குவிண்டின் சட்டமன்ற மேலவைக்குரிய உறுப்பினர்கள் குடும்பத்திலே இவர் பிறந்தார். கிறிஸ்துவின் மீதான தனது விசுவாசத்தை ஈர்க்கப்பட்டார். இவர் ரோமிலிருந்து இவர் பிரான்சுக்கு மிஷனரியாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். இவருடைய சுவிசேஷ அறிவிப்பு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தது. வாலிப பிராயத்திலே இவர் எப்படியாவது ரோம ஆட்சியின் கீழ் நிறைவேற்ற துன்புறுத்தல், இவருக்கு ஏற்பட்ட இடையூறுகள், அப்படி அவர் கிறிஸ்துவண்டையிலே அதிகமாக ஒரு பாரத்தோடு துணிவோடும் வைராக்கியத்தோடும் இருந்தார். இவர் அமின்ஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள இந்த பிரான்ஸ் நாட்டை அதை சுற்றியுள்ள இடங்களை தனக்கு ஒரு சுவிசேஷ களமாக தேர்ந்தெடுத்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் பொருட்டு அயராது அந்த கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று அவர் துடிப்பாக இருந்தார். இவருடைய அந்த துடிப்பானது நம்முடைய சரீரத்தில் உள்ள மூச்சு காற்று இறுதி எவ்வாறு துடிக்கிறதோ அவ்வாறு அதை சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இயேசுவை விசுவாசித்து சீசராகவும் சுவிசேஷத்திற்காகவும் அர்ப்பணித்து பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு சாட்சியை பல்லாயிரக்கணக்கான மக்களிடத்திலே கிறிஸ்துவை அதிகமாக அவர் அறிக்கை வெளிப்படுத்தி சுவிசேஷத்தை செய்து வந்தார். ரெட்டியஸ் பாரிசஸ் ஆட்சியின் கால் நிகழ்ந்த ஒரு கொடூரமான கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களாகவும் விசுவாசிகள் என்று சொல்லப்படுவர்களுக்கும் பல துன்பங்கள் அவர் பெற்றார். அந்த துன்பங்கள் அவருக்கு சில நேரங்களிலே சிறைச்சாலைக்கும் செல்லும் போது சென்று வந்தார். அங்கே சிறைச்சாலையில் இருக்கும் போதும் கூட அவர் அங்குள்ள கைதிகளிடத்திலே அதிகமாக கிறிஸ்துவை பற்றி சொல்வதும் பாடல்கள் மூலமாக அங்கு பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியும் அங்கு அவர் வந்தார். இப்படியாக அவர் அந்த எங்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பாடுகளின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவுக்காக நின்று உழைத்து அவர் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்து வந்தார். அவருக்கு ஏற்பட்ட பல துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் முறுமுறுக்காதபடி அமைதலோடு சாந்தமுள்ள இருதயத்தோடு மக்களுக்காக சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்திலே சுவிசேஷ விதைகளாக ஒவ்வொரு மக்களிட இருதயத்திலையும் அவர் சுவிசேஷத்தை அப்படியே விதைத்து வந்தார். அப்படி அந்த சுவிசேஷ விதைகளானது ஒவ்வொரு மக்களிடத்திலும் அதிகமாக கிரியை செய்து அவருடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்பட்டது. தேவனுடைய வாழ்க்கையை அவர் ஒரு கஷ்டத்தோடு ஒரு முறுமுறுத்தலோடு செய்யாதபடி அவர் தேவனுக்கென்று வைராக்கியத்தோடு எந்த துன்பங்களும் எந்த கஷ்டங்களும்
எந்த விதமான இழப்புகளும் தன்னிலே வந்தாலும் அதை தேவனுக்கென்று செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அவர் வாழ்ந்து வந்தார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத பகுதியை மத்தேயு 7:1 நாம் வாசித்து தியானிப்போமானால், அங்கே கொடுக்கப்பட்ட முதல் வசனமானது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை நாம் குற்றவாளி, பாவி என்று நாம் அவர்களை தீர்க்காதபடி நாம் அந்த தீர்க்கிற நாம் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம், நாம் எந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று நாம் அதை நினைத்து நாம் சொன்னால் மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டோம். அதே மாதிரி உன்னிலே இந்த குற்றம் இருக்கிறது, உன்னுடைய கண்ணிலே இப்படி அசுத்தம் இருக்கிறது என்று நாம் சொல்லாத நம்முடைய கண்ணிலே என்ன இருக்கிறது என்று நாம் சிந்தித்துவோமானால் பிறரை பற்றி நாம் தவறாக எந்த விதமான இடர்பாடுகளிலும் நாம் செய்ய மாட்டோம். அது மட்டுமல்ல, மத்தேயு 7:7 7வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வார்த்தையானது அருமையாக நமக்கு அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய ஒரு வசனம். கேளுங்கள். நாம் தேவ சமூகத்திலே சென்று கிறிஸ்துவினிடத்திலே எதை கேட்டாலும் நம்மிலே பெற்றுக்கொள்வோம்ங்கிற ஒரு விசுவாசம் நம்மிலே காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வசனம், அந்த வார்த்தையானது ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லும் போது நமக்கு கிடைக்கும். அதைத்தான் நாம் இந்த 7வது வசனத்திலே நாம் மத்தேயு 7:7 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 21 வசனத்தை நாம் வாசிப்போமானால், எப்படி தேவனிடத்தில் கேட்க வேண்டும், அதிலே அந்த கேட்கிற அந்த இருதயமானது நம்மளே விசுவாசத்தோடு கேட்கும் போதுதான் அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற ஆண்டவர் நமக்கு அந்த தேவைகளை எப்படியாவது சந்திப்பார் என்று நாம் விசுவாசத்தை நம் இறுதியிலே வைத்து நாம் கேட்போமானால் அது நமக்கு கிடைக்கும். நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சித்தப்படி, அவருடைய நேரத்தின்படி அவர் நமக்கு அந்த தேவைகளை சந்திப்பார். மார்க்கு 11:24 வசனத்திலையும், எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேட்கிற நேரத்திலே கேட்கிற தேவைகளை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு ஏற்பட வேண்டும். அது தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கின்ற நேரத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அது நமக்கு பிந்தி கிடைத்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடி இருக்கிறதுதான் நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, 7ஆம் அதிகாரம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 13வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இந்த வசனத்திலையும் இதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வார்த்தைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்வோம் அங்கிற நிலைமை அதிலே காணப்படும். அது மட்டுமல்ல, லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசிப்போமானாலும் அங்கு நாம் விசுவாசம் என்பதை பெற்றுக்கொள்வோம் என்கிற வார்த்தையின் மூலமாக விசுவாசத்திலே நாம் தேவனை பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 15:7, யாக்கோப்பு 1:5 வசனம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் கேட்கும் போதும் கூட அந்த ஞானம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போன படிக்கிற நிலைமையிலேயே நம்முடைய பிள்ளைகள் கூட குறைவாக ஞானத்திலே இருப்போமானால், இல்லை இந்த வசனங்களை கேட்கிறவர்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களா இருந்தாலும், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனத்தை நாம் மனக்கண்பு கொண்டு வந்து ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பார் என்ற ஒரு மேலான ஒரு விசுவாசத்தை நாம் வைத்து நாம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்றுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலையும் நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தேடுங்கள். நாம் ஒரு காரியத்தை வைத்து நாம் தேடும் போது
அந்த தேடுதல் தேடும்போது நாம் விசுவாசத்தோடு நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த வேதாமத்திலேயே 100 வெள்ளிக்காசு வைத்து 1 வெள்ளிக்காசு தொலைந்து போயிட்டு என்றும் 100 ஆடு இருந்து 1 தொலைந்து போயிட்டு காணாமல் போயிட்டு என்று அப்படி இருக்கும் போதும் கூட அப்படி அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சோர்வில்லாதபடி அதை தேடும்போது அங்கும் நமக்கு கிடைக்கக்கூடும். ஆண்டவர் அதை தேவ சமூகத்தில் வைத்து நாம் செல்லும்போது அது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். அவர் கொடுக்கின்ற நாம் கேட்கின்ற நேரத்தில் உடனே கிடைக்காவிட்டாலும் நாம் விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியங்களை தேடும் போது ஆண்டவர் நமக்கு அருமையாக கிடைக்க செய்வார். அவருடைய சித்தப்படி அவருடைய நேரத்திலே நமக்கு கிடைத்தால் அது மிகுந்த ஆசீர்வாதம். நம்மிலே பொறுமையை கூட சில நேரங்களிலே ஏற்படக்கூடும். பொறுமை, நம்ம கேட்கின்ற வார்த்தை, கேட்கின்ற தேவைகள் கிடைக்கிறதா அப்படி என்று நாம் உடனே கிடைக்காவிட்டாலும் நம்மிலே ஒரு பொறுமை காணப்படுகிறதா, இந்த காரியத்தை இந்த நேரத்திலே கொடுத்தால் அவனுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று ஆண்டவர் அறிந்து தகுந்த நேரத்திலே நமக்கு கொடுப்பார். இந்த மாதிரி தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும் போதும் தேடும் போதும் அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு தேவனுக்கென்று நாம் நிற்கும் போது அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். மறுபடி தேவனுடைய இடத்திற்கு ஜீவனுக்கு போகிற அதே மறுபடி 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமானாலும் அங்கு ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நாம் ஒரு இடத்திற்கு போகும்போது ஒரு முக்கியமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது கூட அந்த குறுகலான வழியாக இருந்தாலும் அதை நாம் பொறுமையோடு அதிலே செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் நம்மிலே ஏற்படுகின்ற அந்த விசுவாசமானது நமக்கு உறுதிப்படுத்தக்கூடும். எப்படியாவது ஆண்டவர் நமக்கு தருவார் என்று நாம் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவர்கள் யாராயிருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை வாழ்க்கையை செய்து இருக்கும்போதுதான் அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர் நம்மை சேர்க்க முடியும். அது அந்த அதிகாரத்தின் 7ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பார்ப்போனால் ஒரு புத்தி உள்ள இவன் எப்படி வீட்டை கட்டுவான், எப்படி கட்ட வேண்டும் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்மலையில் மேல் கட்டும் பொழுது நாம் கிறிஸ்துவாகிய கண்மலை மேல் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் போது அங்கே உறுதியாக இருக்கும். அது இல்லாதபடி நம்முடைய இஷ்டம் போல நமக்கு பணம் இருக்கிறது, பணம் எப்பொழுதானும் கட்டிக்கொள்ளலாம் என்கிற அந்த நிலைமையை விட்டு கிறிஸ்துவில் நம்முடைய எல்லா தேவைகளையும் வைத்து அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்வோமானால் அந்த பெற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் செயல்கள் எல்லாம் இந்த பூமியிலே உறுதியாக இருக்கும், நிலைத்து நிற்கும். அது செய்யும் போது தனக்கு மட்டுமல்ல பிறரையும் அது கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கையாக மாற்றக்கூடும். இதை நாம் மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை செய்தால் மிகுந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த தேவ வசனம் என்று சொல்லப்பட்டிருக்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த புனித குயின்றினுடைய வாழ்க்கையும் இந்த வசனத்தின் மூலமாக பிரதிபலித்தது. அவர் மரண பரியந்தம் சாகும் வரை இயேசு கிறிஸ்து மேலேயே ஒரு விசுவாசம், உறுதியான விசுவாசத்தை அவர் வைத்திருந்தபடியினால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய நடக்கை, செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளதாக இருந்தது. இவ்வாறாக நாம் இந்த பூமியிலே வாழும்போது கிறிஸ்துவுக்காக வைராக்கியத்தோடு எந்த கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நேரங்களில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக நாம் ஒரு உறுதியான ஒரு எண்ணத்தோடு செயல்படுவோமானால் அந்த செயலானது தனக்கு மட்டுமல்ல பிறரையும் ஆண்டவரிடத்திலே இயேசு கிறிஸ்துவிலே கொண்டு வரும் என்பதே நிச்சயம். இப்படியாக இந்த புனித குயினுடைய வாழ்க்கை இளம் வயதிலேயே ஆண்டவரை பற்றி கொண்டு சாட்சி உள்ளவளாக வாழ்ந்து வந்தார். அது அவருக்கு ஏற்பட்ட அந்த
அந்த கடினமான சிறைச்சாலைகளை கொண்டு போட்டாலும் அவர் அங்கு உள்ளவர்களை கிறிஸ்து வண்டையில கொண்டு வர பல பாடல்கள் மூலமாகவும் வேத வசனங்களை போதிப்பதன் மூலமாக அங்கு அறியாத மக்களை கிறிஸ்து வண்டையில கொண்டு வரதாக இருந்தது. இவ்வாறாக இந்த குயினின் தேவ நாமத்தை மையப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் என்பதை நாம் கொடுத்த வசனத்தின் மூலமாக நாம் காண்கிறோம். இவ்வாறாக தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த ஆண்டவர் நம்முடைய நாமையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் மீது வைத்துவிட்டு விசுவாசத்தோடு நாம் வாழ்வோமானால் அது தேவனுடைய நாமம் மையப்படும். தேவனுக்கென்று நாம் சாட்சி உள்ளவர்களாக வாழ முடியும். தேவன் தாமே இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட இந்த புனித குயினுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக கொடுத்த நல்ல தருணத்தை நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையும் உன்மீது ஆண்டவரை அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கின்ற ஒவ்வொருவரையும் தன்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க பண்ணும்படியாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மையப்படும். அது மட்டுமல்ல, இந்த கல்வாரி சாப்பல் நிறுவனத்தை ஏற்று பொறுப்பேற்று நடத்துகிற உம்முடைய பிள்ளையை ஆண்டவரே நீரே அவர்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் ஏற்படுகின்ற தேவைகளை உம்முடைய பாதத்திலே வைந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய சந்ததியினுடைய வாழ்க்கையெல்லாம் நீர் அதிகமாக ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக்கிறோம். நீர் மையப்படும், நீர் வழி நடத்தும். உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக சென்று நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மையப்படும், நீர் வழி நடத்தும். ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.